பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கும் ஆண்டவர் நமக்கு தருகின்ற ஒரு வேத வசனம் மார்க்கு எழுதின நற்செய்தி நூல் 9ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார். ஹல்லேலூயா. இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். இன்றைய வாக்குத்தத்தத்தின் தலைப்பு என்னவென்று சொன்னால், ஆகும் எல்லாம் கூடும். ஹல்லேலூயா. ஆகும் எல்லாம் கூடும். நம்முடைய வாழ்க்கையில் ஆகாத காரியம், குடும்பத்தில் ஆகாத காரியம், சபையில், ஊழியத்தில், வேலையில் ஆகாத காரியம் என்று ஒன்றுமில்லை. எல்லாம் ஆகும். எல்லா காரியங்களும் நமக்கு கைகூடி வரும். எல்லாம் கூடும். தேவனால் செய்யக்கூடாத அதிசயமான காரியங்கள் ஒன்றுமே இல்லை. ஆமென். தாவீதுடைய விசுவாசத்தை நாம் பார்க்கின்றோம். சங்கீதம் 33:9 வாசிக்கும் போது, அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அப்படியானால் அவர் சொன்னால் ஒரு காரியம் ஆரம்பமாகும், அது துவக்கப்படும். நிற்கும், கட்டளையிட நிற்கும் என்று சொன்னால் முடிவும் அவருடைய வார்த்தையில்தான் இருக்கின்றது. நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமுமாயிருக்கிறேன் என்று சொன்னவர். எபிரேயர் 12:1 விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிறேன் என்று சொன்ன தேவன். ஹல்லேலூயா. எனவே நம்முடைய தேவனால் ஆகாத காரியம் என்பது ஒன்றுமே இல்லை. புலம்பல் 3:37 நீங்கள் வாசித்து பார்த்தீர்கள் என்று சொன்னால், ஆண்டவர் கட்டளையிடாதிருக்க காரியம் சம்பவிக்கும் என்று சொல்லுகிறவன் யார்? அல்லேலூயா. ஆண்டவர் கட்டளையிட்டால்தான் காரியம் சம்பவிக்கும். அவர் சொல்லாதபடிக்கு, கட்டளையிடாதபடிக்கு எந்த காரியமும் சம்பவிப்பதில்லை, நிகழ்வதில்லை. இதைத்தான் ஆமோஸ் தீர்க்கதரிசி 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே சொல்லுகின்றார். எக்காலம் ஊதினால் ஊரில் ஜனங்கள் கலங்காதிருப்பார்களோ? கர்த்தருடைய செயல் இல்லாமல் ஊரில் தீங்கு சம்பவிக்குமோ, உண்டாகுமோ என்றெல்லாம் அவர் சொல்லியிருக்கின்றார். அப்படியானால் கர்த்தருடைய செயல் இல்லாமல் எதுவும் வாழ்க்கையில், குடும்பத்தில், சபையில், உங்கள் வேலையில் நடக்க முடியாது. கர்த்தருடைய செயல் உண்டாக வேண்டும். கர்த்தருடைய செயல் எப்பொழுது உண்டாகும் என்று சொன்னால், அவர் தம்முடைய வார்த்தையை அனுப்பும்போது அவருடைய செயல்கள் எல்லாம் நடைபெறும். அப்படியானால் அவருடைய வார்த்தையை நாம் இன்றைய நாளில், இந்த நாட்களில் எப்படி விசுவாசிக்கிறோம், நம்முடைய விசுவாசத்தில் எப்படி பலப்பட்டு கொண்டிருக்கிறோம் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. அதைத்தான் 107ஆம் சங்கீதம் 20ஆம் வசனம் நாம் வாசிக்கின்றோம். அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார். தம்முடைய வசனத்தை அவர் அனுப்புவார் என்று சொன்னால், அந்த வசனம் அது குணமாகுதலை, சொஸ்தமாகுதலை, அது ஆரோக்கியத்தை, அது விடுதலையை கொண்டு வரும். வார்த்தையிலே அவ்வளவு வல்லமை இருக்கின்றது. ஹல்லேலூயா. அதைத்தான் ஏசாயா 55 அவர் 9:10 சொன்னார். மாரியும் மழையும் எப்படி வானத்தில் இருந்து பூமியிலே பெய்து பூமியை நனைத்து அது முளை கிளம்ப செய்து புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் விதைக்கிறவனுக்கு விதையும் கொடுக்கிறது எப்படியோ, அப்படியே என் வாயிலிருந்து புறப்படுகிற வசனமும் வார்த்தையும் இருக்கும். அது வெறுமையா என்னிடத்தில் திரும்பாது, நான் அனுப்பின காரியம் ஆகும்படி வாய்க்கும். அவர் தம்முடைய வார்த்தையை என்ன நோக்கத்தோடு அனுப்புகிறாரோ அந்த காரியம் அப்படியே என்ன செய்யும்? வாய்க்கும். அது வீணாய் திரும்புவதே இல்லை. அப்படியானால் அந்த மழை தண்ணீரை இந்த பூமி எப்படி உறிஞ்சி தன் அகத்திலே வைத்து அந்த பூமிக்குள்ளே இருக்கிற விதைகள் எல்லாம் முளைக்க செய்கிறதோ, அதை போல தேவனுடைய வார்த்தை, நம்முடைய வார்த்தை இருதயத்திற்குள்ளே விழும் பொழுது நாம் நம்முடைய இருதயத்தை திறந்து ஆயத்தமாய் வைத்திருப்போம் என்று சொன்னால், அந்த இதயத்திற்குள்ளே விழுந்த வார்த்தையானது நம்முடைய ஆவி, ஆத்துமா, சரீரம்
மூன்றிலும் பலத்த கிரியையை, விடுதலையை உருவாக்கக்கூடிய, கொண்டு வரக்கூடிய வல்லமை நிறைந்த வார்த்தையாக இருக்கின்றது. ஹல்லேலூயா. அப்படியானால் இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தையை நாம் விசுவாசிக்கும் போது, அந்த வார்த்தையை தருகிற கிறிஸ்துவை நாம் விசுவாசிக்கும் போது, நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அற்புதங்களும் அடையாளங்களும் அதிசயங்களும் நடக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. இன்றைக்கு நம்முடைய வார்த்தைகளை, ஆண்டவருடைய வார்த்தைகளை எப்படி விசுவாசிக்கின்றோம், எப்படி அதை உள்வாங்குகிறோம், எப்படி அந்த வார்த்தை அற்புதங்களை நடப்பிப்பதற்கு ஏதுவாக நாம் காணப்படுகிறோம் என்பது மிக மிக முக்கியமான ஒன்றாக இருக்கின்றது. நாம் விசுவாசத்தில் பலவீனர்களாக இருக்கக்கூடாது, விசுவாசத்திலே பலம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஆமென். விசுவாசத்திலே பலவீனமாய் இருந்த ஒரு கூட்ட மக்களை பார்க்கின்றோம். விசுவாசத்தில் பலம் உள்ளவர்கள் எப்படி அற்புதங்களையும் நன்மைகளையும் பெற்றார்கள் என்பதை நாம் சிந்தித்து முன்னேறி செல்ல இருக்கிறோம். கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. முதலாவதாக அதாவது விசுவாசத்தில் பலவீனமானவர்களை பாருங்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை ஒருவர் நாம் வாசிப்போம். யோவான் கொடுத்த ஸ்நானம் தேவனால் உண்டாயிற்றோ மனுஷரால் உண்டாயிற்றோ, யாரால் உண்டாயிற்று என்று கேட்டார். அதற்கு அவர்கள், தேவனால் உண்டாயிற்று என்று சொல்லுவோமானால் பின்ன ஏன் அவனை விசுவாசிக்கவில்லை என்று நம்மை கேட்பார். அல்லேலூயா. மனிதரால் உண்டாயிற்று என்று சொன்னால் மக்கள் எல்லாரும் நம்மை கல்லறிவார்கள். ஏனென்றால் யோவானை எல்லாரும் தீர்க்கதரிசி என்று சொல்லுகிறார்களே என்று சொல்லி நாம் பார்க்க முடியும். அப்படியானால் இந்த பிரதான ஆசாரியர்கள், மூப்பர்கள் தேவனுடைய மனிதர்களை விசுவாசிக்கணும், தேவனுடைய வார்த்தைகளை விசுவாசிக்க வேண்டும் என்று அவர்களை ஏற்படுத்தி வைத்திருந்தார், அவர்களை உருவாக்கி வைத்திருந்தார், அவர்களை பல பொறுப்புகளில் நியமித்து வைத்திருந்தார். ஆனால் அவர்களோ தேவனால் அனுப்பப்பட்ட மனிதனை, தேவனால் சொல்லப்படுகிற வார்த்தைகளை அவர்களால் விசுவாசிக்கவோ ஏற்றுக்கொள்ளவோ முடியாத ஒரு பலவீனர்களாக என்ன செய்தார்கள்? காணப்பட்டார்கள். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, ஏன் அவனை விசுவாசிக்கவில்லை என்று நம்மை கேட்பார். ஏனென்றால் இவர்கள் அவரை, யோவான் ஸ்நானகனை விசுவாசிக்கவில்லை. அவன் தேவனிடத்தில் வந்தவன் என்று விசுவாசிக்கவில்லை. அவனிடத்தில் செய்யப்பட்ட பலத்த செய்கைகள், வார்த்தைகள், அவன் மூலமாய் ஜனங்கள் சந்திக்கப்பட்டு மறுரூபமாகி வித்தியாசமான பரிசுத்தமான வாழ்க்கைக்குள்ளே வருவதை பார்த்தும் கூட அவர்களால் விசுவாசம் வரவில்லை. அதைத்தான் ஆண்டவர் அதே மத்தேயு எழுதின சுவிசேஷத்திலே 32ஆம் வசனத்தில் இப்படி சொல்லுகின்றார். ஏனென்றால் யோவான் நீதிமார்க்கமாய் உங்களிடத்தில் வந்திருந்தும் நீங்கள் அவனை விசுவாசிக்கவில்லை, ஆயக்காரரும் வேசிகளுமோ அவனை விசுவாசித்தார்கள். அதை நீங்கள் கண்டும் அவனை விசுவாசிக்கும்படியாக பின்பாகிலும் மனஸ்தாபப்படவில்லை என்றார். ஹல்லேலூயா. சோதரம். ஆயக்காரர், வேசிகள், அவர்கள் ரொம்ப குழந்தையை போல இந்த யோவான் ஸ்நானகனுடைய செய்தியை கேட்டு விசுவாசித்து அதை உள்வாங்கி, ஆயக்காரர்கள் தங்களுடைய பாவங்களிலிருந்து, தங்களுடைய பலவீனங்களிலிருந்து விடுவிக்கப்பட்டு அவர்கள் நல்ல விசுவாசிகளாய், நல்ல ஊழியர்களாய், முன்மாதிரிகளாய் மாறினார்கள். வேசிகளும் கூட அந்த வார்த்தைகளை விசுவாசித்து, அந்த வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு தங்களுடைய பாவத்தின் அடிமைத்தனத்தில் இருந்து விடுதலையாக்கப்பட்டு அவர்கள் பரிசுத்த வாட்டிகளாக, பரிசுத்த ஜீவியம் செய்வதற்கு ஒரு நல்ல உண்மை உள்ளவர்களாய், பரிசுத்தம் உள்ளவர்களாய் மாறிவிட்டார்கள். ஆனால் தேவனுடைய ஊழியத்தை செய்யக்கூடிய, தேவனுடைய சபையிலே முக்கிய பங்கு வகிக்கக்கூடிய இந்த பிரதான ஆசாரியர்களும் மூப்பர்களும் தேவனால் அனுப்பப்பட்ட மனிதனை, அவனால் சொல்லப்பட்ட வார்த்தைகளை விசுவாசிக்காத, அல்லது அவனால் சொல்லப்பட்ட வார்த்தைகளை விசுவாசித்து அநேகர் பரிசுத்தமாகிக் கொண்டு வருகிற அந்த நல்ல நிலைமைகளையும் அனுபவங்களையும் கேட்டார்கள், பார்த்தார்கள். இப்படி கேட்டும் பார்த்தும் கண்டும் இவர்களுக்கு நல்ல அனுபவங்கள் இருந்தும் கூட இவர்களிடத்தில் என்ன வரவில்லை? விசுவாசம் வரவில்லை. எவ்வளவு பலவீனர்களாய்
இவர்கள் காணப்பட்டிருக்கிறார்கள். எனக்கு அன்பானவர்களே, இன்றைக்கு நீங்கள் எத்தனை அனுபவங்களையோ கண்டுவிட்டீர்கள், எத்தனை அனுபவங்களை கேட்டுவிட்டீர்கள். இன்னும் நீங்கள் விசுவாசத்தில் பலவீனர்களாய் இருக்கக்கூடாது. இன்னும் விசுவாசத்தில் நீங்கள் பின்வாங்கினவர்களாய் சோர்ந்து போனவர்களாய் இருக்கக்கூடாது. உங்கள் விசுவாசம் நாளுக்கு நாள் உயிர்ப்பிக்கப்படக்கூடியதாக, புதுப்பிக்கப்படக்கூடியதாக, விசுவாசத்தினாலே பலத்த அற்புதங்களையும் அதிசயங்களையும் நாம் இன்றைக்கு பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த மாதத்தில் தேவன் பலத்த காரியங்களை, கிரியைகளை செய்ய வல்லவராயிருக்கிறார். அதற்கு நம்முடைய விசுவாசம்தான் மிகப்பெரிய பங்களிப்பாக இருக்கின்றது. நம்முடைய விசுவாசம்தான் மிக முக்கியமானதாக, மிக ஏற்புடையதாக காணப்பட வேண்டும் என்பதை கர்த்தர் எதிர்பார்க்கின்றார். அப்படியானால் இங்கே நாம் விசுவாசத்தை பற்றி ஆண்டவர் ஒரு மனிதனிடத்திலே சொல்லுகின்றதை நாம் பார்க்க முடியும். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீர்கள் என்று சொன்னால், மத்தேயு 9:28, அவர் வீட்டுக்கு வந்த பின்பு அந்த குருடர் அவரிடத்தில் வந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டென்று விசுவாசிக்கிறீர்களா என்று கேட்டார். அதற்கு அவர்கள், ஆம் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே என்றார்கள். கவனியுங்கள், இவர்களுக்கு கேட்கத்தான் தெரியும், ஆனால் பார்க்க தெரியாது. அல்லேலூயா. ஆனால் இந்த பிரதான ஆசாரியர்கள், மூப்பர்களுக்கு கேட்க தெரியும், பார்க்க தெரியும். நல்ல அனுபவங்கள் எல்லாம் உண்டு. இந்த நல்ல அனுபவங்கள் இருந்தும் இவர்களுக்கு என்ன இல்லை? விசுவாசம் இல்லை. எவ்வளவு பலவீனர்கள் பாருங்கள். இன்றைக்கு நாம் எத்தனையோ பிரசங்கங்களை, எத்தனையோ செய்திகளை, எத்தனையோ சாட்சிகளை, எத்தனையோ நல்ல அனுபவங்களை பார்த்தும் அறிந்தும் கண்டும் நம்முடைய விசுவாசம் இன்னும் பலப்படவில்லை என்று சொன்னால், நம்முடைய வாழ்வை ஒரு விசை பரிசோதித்து பார்த்து, நாம் ஆராய்ந்து பார்த்து, நம்முடைய விசுவாசத்தை தைரியப்படுத்த வேண்டியதும், நம்முடைய விசுவாசத்தை புதுப்பிக்க வேண்டியதும், நம்முடைய விசுவாசத்தை நல்ல ஆயத்தப்படுத்தி கொள்ள வேண்டியதும் அவசியமாய் இருக்கின்றது. இந்த மனிதர்களை பாருங்கள். தேவன் எப்பொழுதுமே விசுவாசத்தின் அடிப்படையில் தான் அற்புதங்களை, அடையாளங்களை செய்கின்றார். அவர் சொல்லுகிறார், உங்களை சுகமாக்க இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டென்று விசுவாசிக்கிறீர்களா? அல்லேலூயா. எனக்கு வல்லமை இருக்கிறது, எனக்கு பலன் இருக்கிறது, என்னிடத்தில் ஆசீர்வாதம் இருக்கிறது, என்னிடத்தில் எதையும் செய்வதற்கு முடியும். நான் சகலத்தையும் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறேன். நான் சொல்ல எல்லாம் ஆகும், நான் கட்டளையிட எல்லாம் நிற்கும். என் வார்த்தையிலே அதிகாரம் இருக்கிறது, என் வார்த்தையிலே பலன் இருக்கிறது. நான் எதையும் செய்ய முடியும். ஆனால் நான் உங்களுக்கு இதை செய்ய நீங்கள் என்ன செய்கிறீர்களா? விசுவாசிக்கிறீர்களா? அல்லேலூயா. உங்களுக்கு விசுவாசம் மட்டும் இருந்தால் போதும். சகலத்தையும் என்னால் செய்ய முடியும், எல்லாம் ஆகும், எல்லாம் கூடும். அல்லேலூயா. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். அல்லேலூயா. விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் ஆகும். அல்லேலூயா. அப்படியானால் பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் விசுவாசத்திலே யாரை போல பலப்பட வேண்டும் என்பதை பற்றி ஒரு மனிதரை மற்றும் முன்னிறுத்தி அவருடைய வாழ்வில் உள்ள ஒரு சில குறிப்பை சொல்லி அப்படியே நம்ம ஜெபத்துக்குள்ளே கடந்து செல்ல இருக்கிறோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ரோமருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை ஒருவர் நாம் வாசிப்போம். தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். ஹல்லேலூயா. யார் என்று சொன்னால் ஆபிரகாம். இந்த ஆபிரகாமை ஒரு புறஜாதி குடும்பத்தில் இருந்து கர்த்தர் அவனை அழைத்தார். தேவன் அவனுக்கு அநேக வாக்குத்தத்தங்களை செய்தார். அந்த வாக்குத்தத்தங்களை எல்லாம் நிறைவேற்றுவதற்கு வல்லமை உள்ளவராய் இருக்கிறார் என்று அவன் முழு நிச்சயமாய் நம்பினான். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையை எப்பொழுது நாம் அறகுறையாய் நம்பக்கூடாது, முழுமையாய் நம்ப வேண்டும். ஹல்லேலூயா. முழுமையாய் நம்ப வேண்டும். இப்பொழுது இவன் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி கொண்டே இருந்தான். தேவனை மகிமைப்படுத்தி கொண்டே இருந்தான். அப்படி மகிமைப்படுத்த விசுவாசத்திலே இவன் பலவீனனாய் இருக்கவில்லை, இவன் வல்லவனாய் மாறிவிட்டான். ஹல்லேலூயா. விசுவாசத்திலே
ஒரு உயர்வு, விசுவாசத்திலே ஒரு தேர்ச்சி, விசுவாசத்திலே ஒரு முன்னேற்றம், இப்படிப்பட்ட ஒரு நல்ல நிலைமைக்கு வந்தவன் தான் இந்த ஆபிரகாம். கர்த்தர் இவனுக்கு ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 1 முதல் 4 வசனங்கள் வரைக்கும் பல வாக்கு தத்தங்களை, நீ உன் இனத்தை, ஜனத்தை, உன் வீட்டை விட்டு நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ அப்படின்னு சொன்னார். நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், பேரை பெருமையாக்குவேன், உனக்குள் பூமியில் உள்ள சந்ததி எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும், உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், சபிக்கிறவர்களை சபிப்பேன் என்று சொல்லி அவனை தைரியப்படுத்தி அனுப்பி கொண்டே இருந்தார். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட காலகட்டத்தில் அவனுக்கு குழந்தை இல்லாத ஒரு சூழ்நிலை இருந்தது. ஆனால் தேவன் அந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்து அவனை பெருக பண்ணுவேன் என்று சொன்னார். நாட்கள் கடந்து போய்கொண்டே இருக்கின்றது. ஆனால் இன்னும் அந்த பாக்கியங்கள், ஆசீர்வாதங்கள் அவனுக்கு என்ன செய்யவில்லை? கிட்டவில்லை. ஆனாலும் அவன் சோர்ந்து போகவில்லை. தொடர்ந்து ஆண்டவரை மகிமைப்படுத்தி ஸ்தோத்திரம் பண்ணி பலிபீடங்களை கட்டி அவரை ஆராதித்து கொண்டேதான் இருக்கின்றான். ஹல்லேலூயா. வாழ்க்கையிலே இன்னும் இந்த நன்மை கிட்டவில்லையே, இன்னும் இந்த ஆசீர்வாதம் வரவில்லையே என்று சொல்லி நீங்கள் சோர்ந்து ஆண்டவருக்கு விரோதமாக பேசவோ, வாக்குத்தத்தத்தை சந்தேகிக்கவோ, வாக்குத்தத்தம் இனி நிறைவேறாது என்ற அவிசுவாசம் சொல்லவோ நீங்கள் கூடாது. ஹல்லேலூயா. அதற்கு மாறாக ஜீவனுள்ள தேவன் பெரியவர், அவர் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர், அதை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார் என்று சொல்லி துதிக்கவும், ஸ்தோத்தரிக்கவும், பலி செலுத்தவும், ஆராதிக்கவும், அவரை மகிமைப்படுத்தவும் நீங்கள் செய்து கொண்டே இருப்பீர்கள் என்று சொன்னால் கர்த்தர் உங்களை சந்திக்க வல்லவர், உங்களை தேற்ற வல்லவர், உங்களை ஆறுதல் படுத்த வல்லவர், உங்களை உற்சாகப்படுத்த வல்லவராக இருக்கின்றார். இப்படித்தான் இந்த ஆபிரகாம் செய்து கொண்டே இருந்தான். நடந்தது என்னவென்று சொன்னால் 15ஆம் அதிகாரத்திலே நான் வாசித்து பார்க்கும்போது ஆண்டவர் 3, 4, 5 சொல்லுகின்றார். அங்கே அவன் சொல்லுகிறான், ஆண்டவர் ஆபிரகாமோடு அந்த அதிகாரத்திலே பேச ஆரம்பிக்கிறார். ஆபிரகாமே பயப்படாதே, நான் உனக்கு கேடகம், மகாபெரிய பலனாய் இருக்கிறேன் என்று சொல்லும்போது, ஆண்டவரே எனக்கு பிள்ளை இல்லையே, எனக்கு எப்போது தருவீர்? என் வீட்டில் இருக்கிற இந்த தமஸ்கு ஊரான் தான் எனக்கு சுதந்திரவாளியா என்று சொல்லும்போது ஆண்டவர் அவனை வெளியே அழைக்கின்றார். வெளிப்படையாய் ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். இந்த வானத்தின் நட்சத்திரங்களை எல்லாம் பாரு, இதை எண்ண முடியுமா என்று சொல்லு. ஆண்டவரே, அவன் ஆச்சரியப்பட்டான். இவ்வண்ணமாகத்தான் உன்னுடைய சந்ததி இருக்கும் என்று அவனை தேற்றினார். ஹல்லேலூயா. சோர்ந்து போன அவனை, இன்னும் கேள்விகளோடு இருந்த அவனை தேற்ற ஒரு வெளிப்படையான காட்சியை காண்பித்து அவனை உற்சாகப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. தேவனை மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளை விட்டு தேவன் தூரம் போகவில்லை, அவர்களோடு தான் இருக்கிறார். அவனை வாக்குத்தத்தத்தை மறுபடியும் கொடுத்து உற்சாகப்படுத்தினது போல இன்றைக்கு சபையிலே வருகிற உங்களையும் தம்முடைய வார்த்தைகளை கொண்டு தேற்றி கொண்டிருக்கிறார் என்றால், நீங்கள் வேத வசனத்தை வாசிக்கும் போது உங்களை தைரியப்படுத்தி கொண்டிருக்கிறார் என்றால், உங்களை உற்சாகப்படுத்தி கொண்டிருக்கிறார் என்று சொன்னால், உங்களை விட்டு தூரம் போவதற்கல்ல, உங்களுக்கு சொன்னவைகளையும் சொல்லியவைகளையும் ஏற்கனவே தந்த வாக்குத்தத்தங்களை நிறைவேற்ற அவர் போதுமானவராய் இருக்கிறார். உங்கள் காரியம் கைகூட வேண்டும், உங்கள் காரியம் வாய்க்க வேண்டும், அது எதுவாக இருந்தாலும் அதை அனுகூலப்படுத்தி தர வேண்டும் என்று கர்த்தர் வாஞ்சையோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. அதை தருவார். நாம் விசுவாசத்தில் கொஞ்சம் பொறுமையாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட காலங்கள் வரும்போது ஆபிரகாம் விசுவாசத்தில் இருந்தால் அவனுடைய மனைவிக்கு கொஞ்சம் விசுவாசத்தில் பலவீனம் வந்தது. என் வீடு கட்டப்பட வேண்டும், ஆண்டவர் அழைத்து 10 வருடங்கள் ஆகிவிட்டதே என்று சொல்லி வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்கு முன்னதாகவே அங்கே ஆகார் நிமித்தமாக சோதர சாராளின் ஒரு தூண்டுதலினாலே அங்கே ஆகார் நிமித்தம் ஒரு இஸ்மவேல் வரவேண்டியதாய் காணப்பட்டு விட்டது. ஆனாலும் அது தேவனுடைய சோத்திரம், அந்த இடத்திலே தேவ வாக்குத்தத்தத்துக்கு அவர்கள் காத்திராமல் அங்கே இஸ்மவேல் வரவேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டதை நாம் பார்க்கிறோம். ஆனாலும் கர்த்தர் என்ன நோக்கத்தோடு வாக்குத்தத்தம் கொடுத்தாரோ அந்த நோக்கத்தை உடையவராக இருந்தார். அல்லேலூயா. கர்த்தருடைய திட்டம் நம்ம மேலே எப்படி இருக்கிறதோ அந்த திட்டத்தை யாராலும் அழிக்க முடியாது. எந்த சூழ்நிலைகள் உள்ளே வந்தாலும் அதை கெடுக்க முடியாது. தேவன் உங்களுக்கென்று பிரத்யேகமாய்
சொன்ன வார்த்தை மகிமையான வார்த்தை, மகிமையான அற்புதம், மகிமையான அதிசயம் நிச்சயமாகவே நிறைவேறும். அந்த அதிசயத்தை தடுக்க கெடுக்க எந்த வல்லமையினாலும் முடியாது. ஹல்லேலூயா. இப்பொழுது மத்தேயு, அதாவது ஆதியாகமம் 18:14 வாசித்து பார்த்தால் ஒரு காலத்தை கர்த்தர் குறித்து, கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? உற்பவ கால திட்டத்தில் உன்னிடத்திற்கு திரும்ப வருவேன், அப்பொழுது சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றார். ஹல்லேலூயா. சோதரை. இப்பொழுது ஒரு காலத்தையே கர்த்தர் என்ன செய்து விட்டார்? குறித்து விட்டார். ஹல்லேலூயா. அவர் சகலத்தையும் அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்கிறவர். ஹல்லேலூயா. காலங்களும் வேலைகளும் அவருடைய கைக்குள்ளே அடங்கி இருக்கின்றது. அவர் ஏற்ற காலத்தில் உங்களை உயர்த்தும்படி அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள். தேவன் தம்முடைய காலத்தில் தம்முடைய வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற, தம்முடைய சித்தத்தை வெளிப்படுத்த அவர் இன்றைக்கும் வல்லவராயிருக்கிறார். அவருடைய நாட்கள் வரும் வரைக்கும் நாம் துதித்து கொண்டும் ஜெபித்து கொண்டும் மகிமைப்படுத்தி கொண்டும் இருக்கும்போது நிச்சயமாகவே அந்த ஆசீர்வாதத்தை தேவன் தருவார். அது தேவனால் கைகூடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை. இப்பொழுது நடந்தது என்னவென்றால், ஆபிரகாமுக்கு கர்த்தர் ஒரு குழந்தையை கொடுத்தார். சந்தோஷமாயிருந்தான் ஈசாக்கு, மகிழ்ச்சியாக இருந்தான். அந்த குழந்தையை நீ எனக்காக என்ன செய்து விடு, பலி செலுத்து என்று ஒப்பு கொடுக்க சொல்லும் பொழுது ஆபிரகாம் முழு மனதோடு கூட அந்த பிள்ளையை ஒப்பு கொடுக்கின்றான். ஹல்லேலூயா. ஒப்பு கொடுக்கும் போது அவனுடைய வாழ்க்கையிலே எத்தனையோ ஆசீர்வாதங்களை அவன் பெற்றுக்கொள்ளுகிறான். பாருங்கள், விசுவாசத்தில் எத்தனையோ படிகள் இருக்கிறது. பாருங்கள், விசுவாசத்திலே நாம் வளர்வதற்கு தேவனை துதித்து கொண்டே இருக்க வேண்டும். விசுவாசத்தில் வளர்வதற்கு பொறுமையாக இருக்க வேண்டும். விசுவாசத்தில் தேவன் என்னென்ன காரியங்களை சொல்லுகிறாரோ அதை செய்வதற்கெல்லாம் நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும். இதுதான் நம்முடைய விசுவாச தகப்பனுடைய அடிச்சுவடு, விசுவாச தகப்பனுடைய வாழ்க்கை. அப்படிப்பட்ட வாழ்க்கையிலே இந்த ஆபிரகாம் ஜெயமாய் வாழ்ந்தபடியினால் அவனுக்கு என்ன வாக்குத்தத்தம் கொடுத்தாரோ அதை முழுமையாய் பூரணமாய் நிறைவேற்ற கர்த்தர் வல்லமை உள்ளவராய் இருந்தார். ஹல்லேலூயா. உனக்குள்ளே இந்த பூமியில் உள்ள வம்சம் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் என்பது தேவனுடைய பிரதான வாக்குத்தத்தம். அதற்கு அவன் ஒரு காரியத்தை செய்துதான் ஆக வேண்டும் என்பதை தேவன் தம்முடைய ஆதீனத்திலே திட்டமாய் வைத்திருந்தார். அந்த திட்டத்துக்குள்ளே இவன் வருவானா என்று சொல்லி தேவன் எதிர்பார்த்து கொண்டிருந்தார். அப்படி வருகிற சமயத்தில் தான் தேவன் தம்முடைய முழுமையான ஆசீர்வாதத்தை நிறைவேற்ற முடியும். அப்படிதான் ஆண்டவர் எதிர்பார்த்தார். ஆபிரகாம் அப்படி அந்த பிள்ளையை பலி செலுத்துன்னு சொன்ன உடனே அவன் முழுமையாக எதையும் சிந்திக்காமல் பூரணமான ஒரு ஒப்பு கொடுத்தலின் நிலைமைக்குள்ளே அவன் வந்து விட்டான். ஹல்லேலூயா. எப்பொழுது நம்முடைய வாழ்க்கையை முழுமையாக, குடும்பத்தை முழுமையாக, சபையை முழுமையாக ஒப்பு கொடுக்கிறோமோ அங்கேதான் கர்த்தர் மிகப்பெரிய காரியங்களை கைகூடி வர பண்ணுகிறார், மிகப்பெரிய அற்புதங்களை செய்கிறார், மிகப்பெரிய அதிசயங்களை எல்லாம் விளங்க பண்ணுகிறார். நம்முடைய வாழ்க்கையை அங்கும் இங்குமாக அலசடிப்பட விடாமல், இருமனம் முள்ளவன் தன் வழிகளில் நிலையற்றவன் என்று சொன்னது போல அப்படி இராமல் ஒரே மனதோடு ஒரே சிந்தையோடு நம்முடைய வாழ்க்கையை முழுமையாய் கர்த்தருக்கு அர்ப்பணிப்போம் என்றால் அங்கே அதிசயம் நடக்கும். உதாரணமாக எப்படி ஆதியாகமம் 39:6 ஆகையால் அவன் தனக்கு உண்டானதை எல்லாம் யோசேப்பின் கையிலே ஒப்பு கொடுத்து விட்டு தான் புசிக்கிற போஜனம் தவிர தன்னிடத்திலிருந்து மற்றொன்றை குறித்தும் விசாரியாதிருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்கள், எல்லாத்தையும் ஒப்பு கொடுத்து விட்டான். இப்படி ஆண்டவருக்கு ஈசாக்கை ஆபிரகாம் முழுமையாய் ஒப்பு கொடுத்து விட்டான். இன்னும் ஒரு மாதம் தவணை கொடும், இன்னும் சில நாட்கள் அந்த பிள்ளையை நான் பார்த்து கொள்ளுகிறேன் என்றெல்லாம் சொல்லாமல் கர்த்தர் சொன்ன உடனே அவன் முழுமையாய் ஒப்பு கொடுக்கிறான். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே எந்த ஆண்டவருக்கு முழுமையாய் நம்மை ஒப்பு கொடுக்கிற, முழுமையாய் அர்ப்பணிக்கிற ஒரு அனுபவம் இருக்குமானால் பல அதிசயங்களை கர்த்தர் செய்கிறார். அங்கே நடந்தது என்னவென்றால் 6 ஆசீர்வாதங்கள் ஆபிரகாம் பெற்றுக்கொள்கிறான். ஆதியாகமம் 22:11 பார்த்தால் கர்த்தர் பேச ஆரம்பிக்கின்றார். ஆபிரகாமே, ஆபிரகாமே என்று சொல்லி கர்த்தர் அவனை கூப்பிடுகிறார். பேர் சொல்லி அழைக்கின்ற ஒரு நல்ல அனுபவத்தை ஆபிரகாம் முதலாவது பெற்றுக்கொள்ளுகிறான்.
12ஆம் வசனத்திலே நீங்கள் வாசித்து பார்த்தால், நீ இப்பொழுது கீழ்ப்படுகிறவன் என்று அறிந்திரு. பாராட்டுகிறார், ஆபிரகாமை பாராட்டுகிறார். பாருங்கள், 3வது சோதனையிலே ஜெயம் தருகிறார். அவன் இந்த பிள்ளையை இழந்து விடுவோமோ, அழித்து விடுவோமோ, தவற விட்டு விடுவோமோ, இவ்வளோ பெரிய சோதனை இருக்கிறதே என்று நினைத்த போதிலும் கூட அந்த சோதனையிலே வெற்றி பெறுவதற்கு, ஜெயம் எடுப்பதற்கு அங்கே 22:13 கர்த்தருடைய சத்தம் வருகிறது. அங்கே ஒரு ஆட்டுக்கடாவை ஆயத்தப்படுத்தி இருக்கிறதை பார்க்கின்றோம். 4வது பார்த்தீங்கன்னா, பலியாக வேண்டியது எதுவோ அதையே கர்த்தர் அங்கே என்ன செய்திருக்கிறார், வைத்திருக்கிறார். அது மட்டுமல்ல, எப்படி அந்த பிள்ளையை மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருக்க பாவனையாய் பெற்றான் என்பதை எபிரேயர் 19 பார்க்கிறோம். இது ஒரு ஞான அர்த்தமாய் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்கள், தம்முடைய பிள்ளைகளுக்கு தருகிற ஆசீர்வாதங்கள் எல்லாம் உலக மனிதனைப் போல இருக்காது. அது ஞான அர்த்தமுள்ள ஆசீர்வாதங்களாக இருக்கும். அது தேவனுடைய முத்திரை பெற்ற ஆசீர்வாதங்களாக இருக்கும். அது தேவனுடைய ஆசீர்வாதமாக இருக்கும், தேவனுடைய அங்கீகாரத்தின் ஆசீர்வாதமாக இருக்கும். அல்லேலூயா. அது மட்டுமல்ல, கடைசியில் 6வது பார்க்கும்போது 22:17-18 நீங்கள் வாசித்தீங்கன்னா, உனக்கு பூமியில் வாசியுங்க, ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருக பண்ணுவேன். சத்துருக்களின் வாசல்களை சுதந்திரித்துக் கொள்வார்கள். நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும். அல்லேலூயா. ஆண்டவர் சொன்ன வார்த்தை அப்படியே என்ன செய்து விட்டது, நிறைவேறிவிட்டது. ஹல்லேலூயா. அப்படியானால் பிரியமானவர்களே, ஆபிரகாம் நம்முடைய விசுவாசிகளின் தகப்பன், விசுவாசிப்பதற்கு ஒரு முன்னோடியாக இருக்கின்றான். நம்முடைய விசுவாசமும் அவனுடைய விசுவாசத்தை போல, ஹல்லேலூயா, அங்கும் இங்கும் சிதற விடாமல் ஒரு மனதாய் கர்த்தருடைய சமூகத்திலே நான் விசுவாசிப்போம் என்றால், தேவன் எனக்கு சொன்னதை நிறைவேற்ற வல்லவர், தேவன் எனக்கு வாக்கு பண்ணினதை நிறைவேற்ற வல்லவர். என் காரியம் கைகூடும், என் பிள்ளைகளுடைய காரியம் கைகூடும், என்னுடைய எதிர்பார்ப்பும் வாஞ்சையும் கர்த்தர் நிறைவேற்றுவார். அவர் சொன்ன வார்த்தைக்குள்ளே எல்லா ஆசீர்வாதங்களும் நிறைந்திருக்கிறது. அதை சரியான நேரத்தில் எனக்கு கட்ட அவிழ்ப்பார் என்று நீங்கள் நம்பிக்கையோடு ஜெபத்தோடு முன்னேறுவீர்கள் என்றால், உங்கள் ஆசீர்வாதங்கள் நிச்சயமாகவே உங்களுக்கு கூடும், உங்களுக்கு கைகூடும், உங்களுக்கு வாய்க்கும், எல்லாம் ஆகும். எனவே உங்கள் விசுவாசத்தை தளர விடாமல் உங்கள் விசுவாசம் இன்னும் அதிகரிக்கட்டும். நிச்சயமாகவே ஆபிரகாமை மேன்மைப்படுத்தின கர்த்தர் நம்மையும் மேன்மைப்படுத்தி உயர்த்துவாராக. ஆமென்.